தி லா ஆஃப் சக்சஸ், அதாவது வெற்றியின் விதி. நெப்போலியன் ஹில் இந்த விதியில செல்வம், ஆரோக்கியம், அப்புறம் மகிழ்ச்சி மாதிரியான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த 15 கோட்பாடுகள் இருக்கு. முதல்ல இன்னைக்கு காலத்துல கூட பயன்படக்கூடிய 1960களை சேர்ந்த ஒரு சில அறிவு ஞானத்தை நம்ம கத்துக்கணுங்கிறாரு ஆத்தர். இந்த புக்கோட ஆத்தர் நெப்போலியன் ஹில் சுய உதவி புத்தகங்களுக்கான தாத்தாவா கருதப்படுறாரு. ஒன்னும் இல்லைங்க, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படின்னு இவங்களை கூப்பிடுவாங்களாம். அதாவது நெப்போலியன் ஹில் 20ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலத்துலதான் அவருடைய புகழ் உச்சியில இருந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கு கூட அவரோட பல கருத்துக்கள் ரொம்ப சிறந்த ஊக்குவிப்பு பிளஸ் வெற்றிக்கான ரகசியங்கள் பத்தின தகவல்களை கொண்ட புத்தக பக்கங்கள்ல அதிக அளவுல இடம் பிடிக்குது. டைம் ஃபிளைஸ், காலங்கள் இப்ப மாறி இருக்கலாம், ஆனா மக்கள் இப்பவும் கொஞ்சம் மாற்றம் அடையாம அதே மாதிரி தான் இருக்காங்க. இந்த கண்ணோட்டத்துல மனிதர்களோட தன்மையை பாக்குறதுதான் இந்த புக்கோட ஆத்தருடைய சிறப்பம்சமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எந்தெந்த பழக்கங்கள் எல்லாம் வெற்றியை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகும், அதே மாதிரி எந்தெந்த பழக்கங்கள் அழிவை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்பவே அவரோட முதல் 15 தொகுப்புகள் கொண்ட புத்தகத்துல அந்த ஆத்தர் நீங்க மனசுல ஏத்துக்கிட்டு உடனடியா செயல்படுத்த வேண்டிய தொடர்ச்சியான படிப்பினைகளை இல்லனா பாடங்களை பத்தி எழுதியிருந்தாரு. இந்த படிப்பினைகள் எல்லாமே வெறும் கோட்பாடு அளவுல இருக்கிற உங்களோட கனவுகளை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களா மாத்துறதுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷனை உங்களுக்கு தரும். நீங்க உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கோட்பாடுகளை பத்தியும், சிறந்த பொது பேச்சாளரா உங்களை மாத்தக்கூடிய சுய சிந்தனைகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறதையும், நீங்க ஏன் எப்பவும் கோல்டன் ரூல், அதாவது ஒரு சில தங்கமான விதியை பின்பற்றணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்குவீங்கிறாரு ஆத்தர். தி லா ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற புக் உங்களுடைய பிளான்ஸ் அப்புறம் கனவுகளை நிஜமா மாத்த உங்களை ஊக்குவிக்கக்கூடிய 15 மதிப்புமிக்க பாடங்களை கொண்டிருக்கு. உங்களால இன்னைக்கே அந்த எல்லா லெசன்ஸையும் கத்துக்கிட்டு செயல்படுத்த முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த படிப்பினைகள், இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்க வார்த்தைகள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை செயல்பாடுகளா மாத்தவும், உங்களுக்கான மன உறுதியை வளர்க்கவும், எப்பேற்பட்ட சூழல்லையும் தொடர்ந்து வளர்ச்சி அடையவும் உங்களுக்கு உதவக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. குக்கு பைட்ல இன்னைக்கு தி லா ஆஃப் சக்சஸ் கேட்க போறோம். So without any delay, let's get started. வெற்றிக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கருத்தோட பேரு தான் மாஸ்டர் மைண்ட். குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா வெற்றி தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இரும்பு உற்பத்தி துறையில ரொம்ப பெரிய தொழிலதிபரா இருக்கிற ஆண்ட்ரூ கார்னிஜி, வாகன துறையில புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பவரா இருக்கிற ஹென்ரி ஃபோர்ட் மாதிரியான மாபெரும் தொழிலதிபர்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதா நீங்க நினைச்சா உங்க சிந்தனை தப்பா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி மனுஷங்க எல்லாரும் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலேயோ அப்படி இல்லாட்டி நிறைய முக்கியமான தொடர்புகள் வச்சிருக்க கூடிய குடும்பத்திலேயோ பிறந்தவங்க இல்ல. பெரும்பாலும் இந்த மாதிரியான மனுஷங்க எதுவும் இல்லாத நிலையில இருந்து கொஞ்சம் மக்கள் மட்டுமே சாதிக்க முடியும்னு கனவு காண்ற விஷயங்களை உண்மையில சாதிச்சு காமிச்சவங்களா இருக்காங்க. நம்ம இந்த குக்கு பைட் மூலமா கத்துக்க போற 15 லெசன்ஸ்ல நல்ல மனநிலையில இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் கத்துக்கிட்டு நிபுணத்துவம் அடைய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த குக்கு பைட்ல சாதனையாளர்களால அவங்களோட சாதனைகளை எப்படி சாதிச்சு காமிக்க முடிஞ்ச மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த லெசன்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள நம்ம ஆழமா போறதுக்கு முன்னாடி இந்த 15 லெசன்ஸுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த கருத்தோட பேர் தான் மாஸ்டர் மைண்ட். இங்க நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, வெற்றிக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு அடித்தள கருத்தோட பெயரா மாஸ்டர் மைண்ட் இருக்கு. நீங்க வேற ஒரு நபர் கூட என்னைக்காச்சும் ஒரே ரூம்ல உட்கார்ந்துருக்கும் போது உங்களோட உள்ளுணர்வுல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே வகையான வேவ்லென்த் இல்லன்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நீங்க அந்த நபர்கிட்ட பேசாம இருந்தப்ப கூட உங்க 2 பேரோட பர்சனாலிட்டிஸ், அதாவது ஆளுமையும் எண்ணெயும் நீரும் மாதிரி எப்பவும் ஒட்டக்கூடிய விஷயமா இருக்காதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கா? எப்படி இந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷனை உங்க மனம் உள் வாங்குதோ அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் உங்க மனசு சுலபமா பிடிச்சு வச்சுக்கும். உங்களுக்கு ஏத்த பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை கொண்ட ஒரு நபரா நீங்க அவங்கள சந்திக்கும் போது நீங்க ஒரு திறந்த மனப்பான்மையோடையும் அதே மாதிரி பல விஷயங்களை உள்வாங்கிக்க கூடிய மனநிலையோடையும் இருப்பீங்க. அதனால நீங்க இன்னொரு நபரோட பல்வேறுபட்ட அறிவை உள்வாங்குவீங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை எடுத்துக்கிற மாதிரியே உங்ககிட்ட இருந்தும் பல விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னா நீங்க உங்களை மாதிரியே சரியான மனநிலை அப்புறம் பர்சனாலிட்டிஸோட இருக்கிற மக்கள் அடங்கிய ஒரு டீமோட செயல்படுறப்ப நீங்க எல்லாரும் ஒத்திசைவா செயல்படுறது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு மாஸ்டர் மைண்டையும் உருவாக்குவீங்க. இது சாதாரணமா தனி மனிதர்களால செய்ய முடியாத அற்புதமான விஷயங்களை செய்ய உங்களுக்கு உதவுங்கிறாரு ஆத்தர். இது ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கும்.
கார்னிகி, ரிக்லி, ஃபோர்ட் மாதிரியான மனிதர்கள் யாருமே அவங்களோட செல்வங்களை தனியாளா நின்னு உருவாக்கல. அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மத்த மக்களோட சேர்ந்து நேரம் செலவு செஞ்சு மத்த மக்களும் வெற்றியடைய உதவி செஞ்சாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபோர்ட் அடிக்கடி கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசன் மற்றும் உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான டயர் அப்புறம் ரப்பர் கம்பெனியை சொந்தமா வச்சிருக்க ஹார்வி ஃபயர்ஸ்டோன் மாதிரியான நபர்கள் கூட ஓய்வெடுக்க சுற்றுலா போவார். அது மூலமா அவங்க எல்லாரும் மதிப்பிட முடியாத அவங்களோட அறிவு ஞானத்தை பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அறிவை வளர்த்து விரிவுபடுத்துவதன் மூலமா பெரிய அளவுல பலனும் அடைஞ்சாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும். மாஸ்டர் மைண்ட்ஸா நீங்க உங்களோட சேர்ந்து இணக்கமா செயல்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்புறம் உங்களுக்கு ஏத்த வகையில நோக்கங்கள் கொண்ட மனிதர்கள் மூலமா மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் கீ பாயிண்டா ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸ்டே டியூன் டு நோ மோர். ஒரு உறுதியான முதன்மை குறிக்கோளும் சுய நம்பிக்கையும் வெற்றிக்கு அவசியமான விஷயங்களா இருக்கும். யாரோட கதை உங்களை ஈர்க்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது இல்ல. அதுக்கு பதிலா அந்த கதையில இருக்கிற மனுஷனோட வெற்றிக்கு காரணமா இருந்தது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உண்மையிலேயே அந்த பிரபலமான மனிதர்களோட வெற்றிக்கு காரணமா இருக்கிறது அவங்களோட பிரெயின் தான். ஒருவேளை தாமஸ் எடிசன், ஹென்ரி ஃபோர்ட், ஆண்ட்ரூ கார்னிகி மாதிரியான மனிதர்கள் கிட்ட இருந்து அவங்க இப்ப வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற பணம், சொத்து, ஃபேக்டரிஸ், கருவிகள்னு எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டா கூட அவங்க திரும்பி உடனடியா அவங்களோட தொழில்களை வெற்றிகரமா தொடங்குவாங்க. ஏன்னா அவங்களோட சக்தி முதல்ல மனசுல இருந்துதான் உருவாகும். இத வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா, சக்தி இல்லனா அதிகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை ஒரு ஒழுங்குமுறையோட பயன்படுத்தும் போதுதான் உருவாகும் அப்படிங்கிறாரு ஆத்தர். அதனால வெற்றிக்கான முதல் படியா அறிவை வளர்க்கிறது அப்புறம் அதை ஒழுங்கமைக்கிறது மாதிரியான காரியங்கள் இருக்கு. நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே மத்த புத்திசாலி மனுஷங்களோட நீங்க ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறதன் மூலம் இத நீங்க வெற்றிகரமா செய்ய முடியும். ஆனா நீங்க இந்த அறிவை வளர்த்து பயன்படுத்தாம இருந்தா அதனால எந்த வகையான உபயோகமும் இருக்காது. அதனால நம்ம இப்ப முதல் 2 லெசன்ஸ், அதாவது முதல் முக்கியமான 2 பாடங்கள் அதை தான் பார்க்க போறோம். இங்க நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு உறுதியான முதன்மை குறிக்கோளும் சுய நம்பிக்கையும் வெற்றிக்கு அவசியமான விஷயங்களா இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப வெற்றினா என்னன்னு ஒரு சின்ன டெபினிஷன் ஒரு எளிய வழியில புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம். முதல்ல நம்ம நெப்போலியன் ஹில்லோட வார்த்தைகள் மூலமா வெற்றினா என்னன்னு பார்க்க போறோம். அவரு மத்த மக்களோட உரிமைகளை பாதிக்காம உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உருவாக்கக்கூடிய சக்தியை நீங்க வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. உங்களோட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அறிவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட முயற்சியோட பயன்படுத்துறதன் மூலமா நீங்க சக்தி வாய்ந்த செயல்பாடுகளை செய்ய முடியும். இது மூலமா ஒரு வரையறுக்கப்பட்ட நோக்கத்துக்காக வேலை செய்யக்கூடிய இணக்கமான பார்ட்னர்ஸ் அப்புறம் ஊழியர்களுக்கான ஒரு மாஸ்டர் மைண்டா நீங்க உருவாக முடியும். இது எல்லாமே தியோரிட்டிக்கலா இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளா இருக்கிறதால நம்ம பிராக்டிகலா ரியாலிட்டிக்கு வருவோம். நிஜ உலகத்துல ஏற்படக்கூடிய உதாரணங்களை இப்ப பார்ப்போம். பிராங்க் வின்ஃபீல்ட் ஊல்வர்த் குறைவான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு குடும்பத்தில இருந்து வந்த நபரா இருந்தார். அவர் தன்னோட 20களோட தொடக்கத்துல நியூயார்க் நகரத்துல இருக்கிற ஒரு மளிகை கடையில சரக்குகளை கவனிச்சுக்க கூடிய ஒரு நபரா வேலைக்கு சேர்றாரு. ஆனா அவருக்குன்னு தனியா கனவு இருந்துச்சு. அதனால அவர் ஒரு சாதாரண வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த சமயத்திலேயே மளிகை கடையெல்லாம் எப்படி ஒரு புதிய முறையிலையும் அப்புறம் அதிகமா பயனுள்ள முறையிலையும் செயல்பட முடியும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தார். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஊல்வர்த் அமெரிக்கா முழுக்க செயல்படக்கூடிய குறைஞ்ச விலையில பொருட்களை வழங்குற பல கடைகளை தொடங்குறத அவரோட முக்கியமான நோக்கமா ஆக்கிடுறாரு. இப்போ ஆனா அவரோட எண்ணமும் அவரோட செயல்பாடுகளும் முழுமையா ஒரு காரியத்தின் மேல கவனம் செலுத்தாம இருந்திருந்தா இந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாகி இருக்காது. நம்ம எல்லாருக்கும் தோல்வி பத்தின சில பயங்கள் இருக்கு. ஒருவேளை நம்ம நோக்கம் ரொம்ப பெருசா இருந்து அதை செஞ்சு முடிக்கிறதுல நம்ம தோல்வி அடைஞ்சு மத்த மக்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ நம்ம அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். அதை பத்தி தான் நம்ம எல்லாருமே பயப்படுறோம். ஆனா வெற்றிக்கு செயல்பாட்டு தன்மை தேவைப்படுது. இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டு தன்மைக்கும் உங்க யோசனைக்கு ஏத்த வகையில அர்ப்பணிப்போட இருந்து அதை செஞ்சு முடிக்கிறதுக்கும் பெரிய அளவுல சுய நம்பிக்கை தேவைப்படுது. சுய நம்பிக்கையை வளர்க்க நீங்க ஆட்டோ சஜஷன், அதாவது சுய சிந்தனைகள் மேல பெரிய நம்பிக்கை வைக்கக்கூடியவரா இருக்கணும்னு நம்ம ஆத்தர் சொல்றாரு. இதுக்காக நீங்க கண்டினியூஸா பாசிட்டிவான கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும். இது காலப்போக்குல உங்க மனசுல வேர் விட்டு ஆழமா பதியும். அதுக்கப்புறம் பயத்தை அடிப்படையா வச்சு உருவாகிற நெகட்டிவான தாட்ஸ, உணர்வுகளை நீங்க உங்களோட யோசனைகளை மாத்தக்கூடிய சுயநம்பிக்கைக்கான பாசிட்டிவ் ஃபீலிங்கா மாத்தணும். நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற ஒரு கருத்தை நீங்க உங்க ஞாபகத்துல ஏத்தி வச்சுக்கிறதன் மூலமா இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாரு ஆத்தர். சோ நோட் த பாயிண்ட். இப்போ அந்த கருத்தை சொல்றேன். இது நீங்க தினமும் சொல்லி பாருங்க. என்னோட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை சாதிக்கக்கூடிய திறன் என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தொடர்ச்சியாவும் தீவிரமாவும் விடாமுயற்சியோடையும் என்னோட குறிக்கோளை நோக்கி போக என்ன நானே உந்தி செலுத்த போறேன்.
அதாவது என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் எனக்கு தேவையான விஷயத்தை அடையறதுக்கான ஸ்கில் செட் என்கிட்ட இருக்கு. என்ன வந்தாலும் நான் விடாமுயற்சியோட இருப்பேன். எதிர் நீச்சல் அடின்னு நம்ம இருக்கணும் அப்படிங்கறது மனசுல வச்சா மட்டும் போதாது, அது செயல்லையும் காட்டணும். சோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு மனசுல அந்த தாட்டை கொண்டு வந்துட்டோம்னாலே செயல்படுத்திடும். அதை முதல்ல எடுத்துட்டு வாங்க. அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தினசரி சொல்லுங்கிறது தான் ஆத்தரும் நம்ம கிட்ட சொல்றாரு. சோ ஸ்டே டியூன் டு நோ மோர். வெற்றிக்கு சேமிப்பு பழக்கமும் இனிஷியேட்டிவ் அதாவது முன் முயற்சியும் லீடர்ஷிப் அதாவது தலைமைத்துவமும் தேவைப்படும். வெற்றிக்கான ரகசியமா பணத்தை சேமிக்கிற செயல்முறை இருக்குன்னு நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு ஆத்தர் சொல்றாரு. அநேகமா நீங்க கண்டிப்பா பணத்தை சேமிக்கணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை செய்யறது உண்மையிலேயே கஷ்டமானது. அதனாலதான் இந்த லிஸ்ட்ல இருக்கிற 3வது பாடத்துக்கு சேமிக்கிற பழக்கம்னு நம்ம ஆத்தர் பேர் வச்சிருக்காரு. சில நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்த எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஹேபிட்டா உருவாக்க உங்களுக்கு கவனமும் தொடர்ச்சியா அதை செய்யக்கூடிய நடத்தையும் தேவைப்படும். இது எல்லாமே நீண்ட காலத்துல உங்களுக்கு பெரிய லாபங்களை பெற்றுத்தரும். இங்க நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, வெற்றிக்கு சேமிக்கும் பழக்கமும் அதே மாதிரி முன் முயற்சியும் தலைமைத்துவமும் தேவைப்படுது. பணத்தை சேமிக்கிறது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும். பொதுவா உங்களோட சம்பள பணம் நம்ம அடுத்து பார்க்க போற வகையில பிரிக்கப்படணும். உங்க சம்பள பணத்துல 55% சாப்பாட்டுக்கும் உடைக்கும் நீங்க தங்கக்கூடிய இடத்துக்கும் செலவு பண்ணணும். 10% பணம் நீங்க தொடர்ந்து கல்வி கத்துக்க பயன்படுத்தப்படணும். அதுக்கப்புறம் நம்ம புத்தக ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நெப்போலியன் ஹில்ல பொறுத்த வரைக்கும் 10% பணம் ஆயுள் காப்பீட்டுக்கும் மத்த 10% பொழுதுபோக்குக்கும் செலவிடப்படணும். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற 20% சேமிக்கப்படணும். நீங்க உடனடியா பணத்தை சேமிக்க தொடங்க வேண்டியதற்கு குறைஞ்சது 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது என்னன்னா, நீங்க செயல்படுத்த விரும்புற காரியத்தை செய்ய பணம் உங்களுக்கு உதவி செய்யும். அதனால உங்களுக்கு ஒரு சிறந்த யோசனை வர்றப்போ உங்களோட தொழில் மாதிரியை உருவாக்கக்கூடிய வளங்கள் உங்ககிட்ட இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க விற்பனை செய்ய விரும்புற ஒரு பொருளை சரியான இடத்துக்கு கொண்டு போய் விற்பனை செய்யக்கூடிய அந்த பணம் உங்ககிட்ட இருக்கும். ஆனா இந்த மாதிரியான காரியங்களுக்கு தேவையான அளவு பணம் உங்ககிட்ட இல்லாட்டி கூட உங்களோட இந்த சேவிங்ஸ் ஹேபிட் உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு நீங்க சரியான நபருங்கிற தகவலை தெரிவிக்கும். ஊல்வர்த், ஃபோர்ட், ராக்ஃபெல்லர் போன்ற நபர்கள் கிட்ட வர்த்தகத்தை மாத்தி அமைக்கக்கூடிய தொழில்களை தொடங்குறதுக்கு தேவையான பணம் ஸ்டார்டிங்ல இல்ல. ஆனா அவங்க தங்களோட மாச சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான பணத்தை சேவ் பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சிருந்ததுனால அவங்களுக்கு கடன் கொடுக்க அவங்களோட இன்வெஸ்டர்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை உருவாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பழக்கம் பத்தின தகவல்கள் நம்மளோட 4வது லெசன்ல இருக்கு. அது என்னன்னா, இனிஷியேட்டிவ் அதாவது முன் முயற்சியும் லீடர்ஷிப்ங்கிற தலைமைத்துவமும். முன் முயற்சிங்கிறது தலைமைத்துவத்துக்கான ஒரு அடிப்படையான தேவையா இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மத்தவங்க சொல்ற விஷயத்த கேட்டுட்டு செயல்படுற அளவுக்கு தலைவர்கள் பொறுமையா இருக்க மாட்டாங்க. சரியான காரியம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களா தலைவர்கள் இருப்பாங்க. வெற்றியோடு ஒரு மோசமான எதிரியா இருக்கக்கூடிய தாமதப்படுத்துதலுக்கு எதிரான ஒரு விஷயமா முன்முயற்சி இருக்கு. நல்ல வேலையா முன்முயற்சிக்கான ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குறதன் மூலம் நீங்க உங்ககிட்ட இருக்கிற இந்த தாமதப்படுத்துற தன்மையை மாத்தி அமைக்க முடியும். இதுக்காக குறைஞ்சது நீங்க உங்களுக்கு முதன்மையா இருக்கக்கூடிய நோக்கத்துக்கு நெருக்கமா உங்களை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்த ஒவ்வொரு நாளும் செய்ய போறதா உறுதிமொழி எடுக்கணும். இதோட சேர்த்து ஒவ்வொரு நாளும் யாரோட தூண்டுதலும் இல்லாம மத்த மக்களோட வாழ்க்கையில மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க செய்யணும். இந்த வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணா இந்த தாமதப்படுத்தும் செயல்முறையை நீங்க தூக்கி போட்டுட்டு ஃபியூச்சர்ல உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய சிறப்பான பழக்கங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்கங்கிறாரு ஆத்தர். ஸ்டே டியூன் டு நோ மோர். வெற்றிக்கு கற்பனை திறன் மற்றும் உத்வேகம் ரெண்டுமே தேவைப்படும். இந்த குக்கு பைட்ல நம்ம இதுவரைக்கும் கேட்ட எல்லா லெசன்ஸும் இன்னொரு குறிப்பிட்ட பாடத்தை நோக்கி நம்மள கூட்டிட்டு வந்திருக்கு. அது என்னன்னா, கற்பனை திறன், இமேஜினேஷன். கற்பனை திறனோட விளக்கம் நம்மளோட அறிவை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில புதிய அப்புறம் படைப்பாற்றல் மிக்க அமைப்புகளா மாத்தக்கூடிய திறமைய, அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட திறனை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா இது மட்டும் அதோட முக்கியத்துவம்னு சொல்ல முடியாது. ஒரு வெற்றிகரமான மனுஷனா மாற நீங்க உங்களோட பயத்தை கடந்து செயல்படணும். அதுக்கப்புறம் உங்களை நீங்களே சில காரியங்களை செய்ய தூண்டணும். இதுக்கு பாசிட்டிவ் மென்டல் இமேஜஸ், அதாவது நேர்மறையான மன தோற்றங்களை உருவாக்குற செயல்முறை தேவைப்படுது. மேலும் ஒரு சிறப்பான ஆட்டோ சஜஷன், சுய சிந்தனைக்கு அடிப்படையானதா இது இருக்கு. இதுக்காக நீங்க மன உறுதி, பாசிட்டிவிட்டி, அப்புறம் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கும் போது நீங்க சாதிச்சு முடிக்கக்கூடிய குறிக்கோள்களை பத்தி யோசிச்சு பார்க்கக்கூடிய திறன் மாதிரியான விஷயங்களை உங்களுக்குள்ள நீங்களே புகுத்தணும். இங்க நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னா, வெற்றிக்கு கற்பனை திறன் அப்புறம் உத்வேகம்னு ரெண்டுமே தேவைப்படும். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம விற்பனை துறையை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். சிறப்பான கற்பனை திறனை விடவும் வேற சில டேலண்ட் அதுல முக்கியமானதா கருதப்படும். அதுலயும் குறிப்பா ஒரு விற்பனை அதிகாரி தன்னோட கற்பனை திறனை சைக்காலஜி, அதாவது உளவியல் தொடர்பான தன்னோட அறிவோட இணைச்சு செயல்படுறப்போ அவரால பெரிய பெரிய வெற்றியை அடைய முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, கற்பனை திறன் இல்லாத ஒரு மனுஷன் அவரோட நாயை ஒரு விவசாயி கிட்ட கொடுக்க முயற்சிக்கிற செயல்முறையை நம்ம பார்ப்போம். அந்த விவசாயியோட வீட்டுக்கு கதவு தட்டி அந்த விவசாயி கிட்ட, நான் டவுனுக்கு குடிபெயர்ந்து போறேன்,
ஆனா இந்த நாயை என் கூட சேர்த்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு அங்க இடம் கிடைக்கலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த விவசாயி கிட்ட, உங்களால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, நீங்க இந்த நாயை பாத்துக்க முடியுமான்னு கேக்குறாரு. இதுக்கு பதில் அளிக்கிறப்ப அந்த விவசாயி என்னால முடியாதுன்னு சொல்லி கதவை மூடிடுறாரு. ஆனா இதே மனுஷன் ஒரு கற்பனை திறனோட செயல்பட்டு இருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த மனுஷன் அந்த விவசாயியோட வீட்டுக்கு போய் அவரோட கதவை தட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு நல்ல வாய்ப்பு பத்தி சொல்ல போறதா சொல்றாரு. அவர் அந்த விவசாயி கிட்ட, இந்த நாயால உங்களோட ஆடுகளை மேய்க்க முடியும், இது உங்களோட மாடுகளை திரும்பி பண்ணைக்கு கூட்டிட்டு வர உதவி செய்யும், அது மட்டும் இல்லாம இது காட்டு விலங்குகளை விரட்டவும் உங்களுக்கு உதவும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்க விவசாய பண்ணையில எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு, இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த நாய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நான் இதை உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த விவசாயி உடனடியா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லுவாரு. கற்பனை திறன் இல்லாத மனிதர்களால அவங்களோட சொந்த தேவைகளை கூட பார்க்க முடியாது. ஆனா அதே நேரத்துல கற்பனை திறன் இருக்கிற மனிதர்கள் உடனடியா ஒரு கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளரை ஸ்கேன் செஞ்சு அவரோட தேவைகள் என்னன்னு கவனிப்பாங்க. இதை விடவும் நம்ம அடுத்து பார்க்க போற அந்த பாடமான உத்வேகத்தோட கற்பனை திறன் சேரும் போது ரொம்ப பயனுள்ளதா செயல்படும். இந்த உதாரணம் கிட்டத்தட்ட நம்ம சதுரங்க வேட்டை படத்துல நட்டி அவர்கள் சொல்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஒருத்தனுக்குள்ள ஆசையை தூண்டி அப்புறம் ஒரு பொருளை விற்கணும்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கற்பனை திறன் வேலை பார்க்குது. நீங்க ஒரு தொழிலை உருவாக்கும் போது மத்த மக்களை ஊக்கப்படுத்தவும் அவங்களை உங்களோட தெளிவான முதன்மை இலக்கு நோக்கி செயல்பட வைக்கவும் உத்வேகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது. உத்வேகம் உள்ள ஒரு மனுஷன் கூட நீங்க இருக்கிறப்ப அவங்க பேசுற விஷயங்கள் நோக்கி நீங்க ஈர்க்கப்படுறதா நீங்க உணர்வீங்க. சுயநம்பிக்கை மாதிரியே உத்வேகமும் பாசிட்டிவ் ஆட்டோ சஜஷன், அதாவது நேர்மறையான சுய சிந்தனை மூலமா வளரும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கங்கறத பொறுத்து உத்வேகம் மத்தவங்க கிட்ட பரவாது. அதுக்கு பதிலா நீங்க எப்படி அதை சொல்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அது மத்தவங்க கிட்டயும் ஸ்ப்ரெட் ஆகும்னு நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்க குரல்ல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் டோன், அதாவது நேர்மறையான தொனியும் அப்புறம் உங்க உடல் மொழியும் இதுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதே மாதிரி நல்ல முறையில ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதும் நீங்க செய்யற வேலை மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய காதலை நேர்மையா வெளிப்படுத்துறதும் கூட முக்கியமானதா இருக்கும். உத்வேக சக்தி மூலமா மத்த மக்களே கவர தேவையான அடிப்படை விஷயங்களா இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாரு ஆத்தர். Stay tuned to know more. சுய கட்டுப்பாடு மற்றும் நீங்க வாங்குற சம்பளத்தை விட அதிகமா வேலை செய்யறது மாதிரியான 2 விஷயங்களோட முக்கியத்துவத்தையும் நீங்க கத்துக்கணும். வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலை பத்தி நினைச்சுக்கிட்டு மட்டுமே இருக்கிறதுக்கு பதிலா ஒரு செயலை உள் வாங்கிக்கிட்டு அதை செஞ்சு காமிக்க உத்வேகம் ரொம்ப அடிப்படையானதா தான் இருக்கும். வெற்றிக்கு உத்வேகம் தேவைப்படுது, ஆனா அதே நேரத்துல வெற்றிக்கு சுய கட்டுப்பாடும் தேவைப்படுது. சுய கட்டுப்பாடு இல்லாம இருந்தா உங்களோட உத்வேகமும் செயல்பாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் உங்களை மோசமான விளைவுகளை நோக்கி கூட்டிட்டு போகும். இங்க நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க சுய கட்டுப்பாடு மற்றும் நீங்க வாங்குற சம்பளத்தை விட அதிகமா வேலை செய்யறது மாதிரியான 2 விஷயங்களோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். மத்த மக்கள் மூலமா விமர்சிக்கப்படுவோமோ அப்படிங்கிற இந்த பயமான அச்ச உணர்வை நம்மள பலர் வளர்த்துக்கிறாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகள், அப்புறம் நம்மள பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா நம்மளுக்கு சொல்லப்பட்டாலும், அப்படி இல்லாம நம்ம போட்டியாளர்கள் மூலமா நம்ம கிட்ட சொல்லப்பட்டாலும் அதை ஏத்துக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய நம்ம சரி செஞ்சே ஆகணுங்கிறாரு ஆத்தர். இந்த உலகத்துல வெற்றிகரமா வாழ்ந்த எந்த ஒரு மனுஷனும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்ததே கிடையாது. அவங்க நியாயமான விமர்சனங்கள் மற்றும் நியாயமற்ற விமர்சனங்கள்னு 2 வகையான விமர்சனங்களையும் சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலதான் சுய கட்டுப்பாடோட முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருது. நம்ம விமர்சனங்களை எதிர்கொள்றப்ப நமக்கு ஏற்படக்கூடிய முதல் உள்ளுணர்வு நம்மள விமர்சிக்கக்கூடிய நபரோட சண்டை போட நம்மள தூண்டுது. அதனால நம்ம விமர்சிக்கிற நபர்கள் எந்த அளவு மோசமான கருத்தை நம்மள பார்த்து சொல்றாங்களோ அதுக்கு சமமான அளவுல மோசமான கருத்துக்களை அவங்களுக்கு எதிராக நம்ம பயன்படுத்துறோம். இந்த மாதிரியான எதிர்மறையான செயல்கள் நீங்க அனுமதிச்சா அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு பழமொழி சொல்ற மாதிரி ஒரே தன்மை உடைய விஷயங்கள் ஒண்ணு ஈர்த்துக்கும். இந்த புக்கோட ஆத்தர் இன்னும் ஆழமான ஒரு உண்மைன்னு சொல்றாரு. இத இன்னொருத்தர் வளைக்கிற வலையில நீங்க மாட்டும் போது நீங்க ரொம்ப மோசமான முறையில அவங்களுக்கு எதிராக பேசுவீங்க. இது உங்க வாழ்க்கையில கூடுதலா நெகட்டிவிட்டியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதிரி தூண்டுதல்களை கட்டுப்படுத்தக்கூடிய சுய கட்டுப்பாடு பயிற்சிகளை நீங்க செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம எப்பவும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க முயற்சி பண்ணுங்கிறாரு ஆத்தர். இதுக்காக நம்ம புக்கோட ஆத்தர் நம்மள விமர்சிக்கிற நபர்களுக்கு லெட்டர் எழுத சொல்லி ஒரு டிப் தராரு. அவர் சொல்றதுபடி உங்களை விமர்சிக்கிற நபர்கள் சொன்ன விஷயங்கள் உங்க மனசை தொல்லை செஞ்சா நீங்க அவங்களுக்கு சொல்ல விரும்புற பதில ஒரு பேப்பர்ல எழுதணும். நீங்க எழுதின இந்த லெட்டரை அவங்களுக்கு அனுப்புறதுக்கு பதிலா அதை நீங்க அழிச்சிடணும். அப்படி இல்லாட்டி நீங்க அதை பார்க்காத ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில ஏற்படுற முன்னேற்றத்துக்கு ஒரு அடையாளமா அதை நீங்க வச்சுக்கணும். பொது வெளியில உங்களை யாராவது விமர்சனம் செஞ்சா அந்த நபர் கூட இருக்கக்கூடிய உறவு முறையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை நீங்க தக்க வச்சுக்கணும். அதுக்காக நீங்க அவங்கள மன்னிக்கலாம். இப்படி செய்யும் போது அவங்களுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லாம போகும். இப்ப நீங்க உடனடியா வளர்க்க வேண்டிய இன்னொரு வெற்றிகரமான பழக்கம் பத்தி நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விடவும் அதிகமா செயல்படுறது. உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், அந்த வேலை பார்க்குற டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா
நீங்க வேலை செய்ய விருப்பம் இல்லாத நபராகவும் உங்க வேலைகள் பத்தின விவரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை தவிர மத்த வேலைகளை செய்ய தயாரா இல்லாத மனிதராகவும் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான பழக்கங்கள் உங்களை வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போகாதுங்கிறாரு ஆத்தர். உங்களோட கடமைகளையும் தாண்டி நீங்க அதிகமா செயல்படுறதன் மூலமா நீங்க உங்களோட வேல்யூவையும் உங்களோட ஸ்கில் செட்டையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு காமிக்க முடியும். ஒரு தடவை மத்தவங்க இதை கவனிச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த வகையான வெகுமதிகளும் கிடைக்காம நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காது. உங்களுடைய லாபங்களை அதிகரிக்கக்கூடிய விதிக்கான ஒரு திருப்பு முனையா இது இருக்கும்னு நம்ம புக்கோட ஆத்தர் நினைக்கிறாரு. ஒருவேளை நீங்க கண்டினியூஸா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட அதிகமான வேலைகளை செஞ்சா உங்களுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும், ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீண்ட கால அடிப்படையில உலகம் உங்களுக்கான வெகுமதிகளை வழங்கும்ங்கிறாரு ஆத்தர். ஸ்டே டியூன் டு நோ மோர். மத்தவங்களுக்கு இனிமையான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஆளுமையா நீங்க இருக்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் சரியா சிந்திக்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா முயற்சி செய்யுங்க. தி லா ஆஃப் சக்சஸ், அதாவது வெற்றிக்கான விதி சம்பந்தப்பட்ட நம்மளோட பயணத்துல நம்ம இப்ப பாடம் 9 அடைஞ்சிருக்கோம். அதனால இப்ப மத்தவங்க கிட்ட இனிமையா நடந்துக்க கூடிய ஒரு ஆளுமைக்கான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். மத்தவங்க கிட்ட இனிமையா நடந்துக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றப்போ நம்ம மத்தவங்களை பார்த்து புன்னகை செய்யறது, கை கொடுக்கறது, மத்தவங்களை எப்பவும் பாராட்டுறது மாதிரியான செயல்கள் தான் இனிமையா நடந்துக்க செய்ய வேண்டிய காரியங்கள்னு சிலர் நினைப்பாங்க. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு அது ஈஸியானது இல்ல. மத்தவங்களுக்கு இனிமையான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஆளுமை மத்தவங்க கூட இணைஞ்சு செயல்படக்கூடிய உண்மையான ஆர்வம் கொண்டவங்களா நம்ம இருக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. இங்க நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, மத்தவங்க கிட்ட இனிமையா நடந்துக்க கூடிய ஆளுமை பண்பு உங்ககிட்ட இருக்கிறதையும் அது எப்போதும் நீங்க சிறப்பான முறையில சரியா சிந்திக்கிறதையும் நீங்க உறுதிப்படுத்திக்கணும். இந்த புக்கோட ஆத்தர் ஒரு கதை மூலமா இனிமையான ஆளுமையோட பயன்களை தெளிவா விளக்குறாரு. லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ஆயுள் காப்பீட்டு விற்பனையில ஈடுபடக்கூடிய மக்களோட அந்த டீம் சம்பந்தப்பட்ட கதையா இது இருக்கு. அந்த டீம்ல இருக்கிற மக்கள் அங்க புதுசா வேலைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு நபருக்கு தொந்தரவு கொடுக்கிற வகையில ஒரு விளையாட்டு விளையாடி பார்க்க முடிவு செய்யறாங்க. அதனால அவங்க அங்க புதுசா அந்த அணியில வேலைக்கு சேர்ந்த அந்த நபர்கிட்ட ஒரு உள்ளூர் கலைஞர் பத்தின விவரங்களை தந்து அந்த கலைஞர் கிட்ட நம்மளோட திட்டங்கள், அதாவது நம்ம பிளான்ஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த கலைஞர் கிட்ட ஆயுள் காப்பீட்டு திட்டங்களை விற்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த நியூவா டீம்ல சேர்ந்த நபருக்கு தெரியாது. அதனால சில மணி நேரங்கள் கழிச்சு புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த விற்பனை அதிகாரி அலுவலகத்துக்கு திரும்பி வந்தார். அது மட்டும் இல்லாம அவர் முகத்துல ஒரு ஸ்மைல் இருந்துச்சு. அந்த புதிய விற்பனை அதிகாரி நீங்க சொன்னது உண்மைதான்னு மத்தவங்க கிட்ட சொன்னார். அந்த கலைஞர் ரொம்ப மகிழ்ச்சியா 20,000 ரூபாய் மதிப்பு இருக்கிற செக்யூரிட்டிஸ், அதாவது ஆயுள் காப்பீட்டு பங்குகளை வாங்கி இருக்கிறதா அவர் சொன்னார். அவரோட வெற்றிக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட வெற்றிக்கு காரணமா இருந்தது அவர் அந்த கலைஞர் பேசுறத கவனிச்ச விதம் தான். அவர் அந்த கலைஞரோட ஸ்டுடியோக்கு போன சமயத்துல அவர் அமைதியா அங்க உட்கார்ந்து அந்த கலைஞர் வரைஞ்சுகிட்டு இருந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த ஓவிய கலைஞர் அவரோட பிரஷ கீழே வைக்கிற வரைக்கும் அவர் அமைதியா அந்த ஓவியத்தை பார்த்துக்கிட்டு மட்டுமே இருந்தாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த 2 மனிதர்களும் கலை மற்றும் கலை படைப்புகள் பத்தி மட்டுமே பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட இந்த கலை சம்பந்தமான உரையாடலுக்கு நடுவுல ஒரு வாட்டி கூட அந்த விற்பனை அதிகாரி தான் ஏன் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லல. அந்த விற்பனை அதிகாரிக்கு அந்த கலைஞர் பேசுறத கேட்கக்கூடிய உண்மையான ஆர்வமும் அந்த கலை படைப்பை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய விருப்பமும் இருந்துச்சு. ஒருவேளை அந்த விற்பனை அதிகாரி நேர்மை இல்லாம செயல்பட்டு இருந்தா அவரால கண்டிப்பா 20,000 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு விற்பனையை செஞ்சிருக்க முடியாது. ஆனா அவங்களுக்கு நடுவுல ஏற்பட்ட உண்மையான அப்புறம் இனிமையான உரையாடல் மூலமா அந்த விற்பனை அவங்க உரையாடலோட முடிவுல மகிழ்ச்சியான முறையில நிறைவேறுச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் வேகமா இன்னொரு முக்கியமான பாடத்தையும் பார்க்கணும். அது என்னன்னா துல்லியமான சிந்தனை. இன்னைக்கு உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல பெரும்பாலுமான தகவல்கள் நம்மளோட கவனத்தை செதறி போக வைக்குது. இதனாலதான் நீங்க தொடர்ந்து சரியான விஷயங்கள் அப்புறம் தகவல்கள் மேல கவனமா இருக்கிறது உங்க வெற்றிக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியமா இருக்கும். அவதூறு பேசுறது, வதந்திகளை பரப்புறது, புரளி பேசுறது, இது மாதிரி பொய் சொல்றது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு வெற்றிகரமான மனிதன் தேவையில்லாம நேரத்தை வீணடிக்க முடியாது. இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு உள்ள நுழையாம நீங்க தொடர்ந்து தடுக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட தெளிவான முதன்மை இலக்க நோக்கி போறதுக்கான நேர்மறையான செயல்பாடுகள் மேல நீங்க அர்ப்பணிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ஸ்டே டியூன் டு நோ மோர். மன ஒருங்கிணைப்போட கூடிய கவனமும் ஒத்துழைப்பும் வெற்றிக்கான 2 முக்கியமான கூறுகளா இருக்கு. ஒரு மாயாஜால மந்திரம் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பாடம் இதுக்குள்ள இருக்கும்னா அது 11வது பாடமா தான் இருக்கும். இந்த 11வது பாடம் நமக்கு கான்சென்ட்ரேஷன், அதாவது மன ஒருங்கிணைப்போட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லுது. நம்ம ஏற்கனவே விடாமுயற்சி அப்புறம் தொடர்ந்து உங்க குறிக்கோள்கள் மேல கவனமா இருக்கிறது மாதிரியான விஷயங்களை பார்த்திருக்கோம். அதனால இங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. வெற்றிக்கான விதிகள்ல இருக்கக்கூடிய பாடங்கள்ல இதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு.
இத பத்தி இந்த புக்கோட ஆத்தர் நெப்போலியன் ஹில் விளக்குறப்ப, தொடர்ந்து கவனிக்கிறத விட முக்கியமானதா மன ஒருங்கிணைப்பு இருக்கு. ஒரு நிலையான பழக்கம் மற்றும் பயிற்சி மூலமா உங்க மனசை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மேல கவனம் செலுத்த வச்சு, உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட தெளிவான புரிதலை ஏற்படுத்தி அதுல நீங்க நிபுணத்துவம் அடையக்கூடிய உங்க திறனை குறிக்கக்கூடியதா இது இருக்கு. வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா, சுயமா நிபுணத்துவம் அடையக்கூடிய வழியா கான்சென்ட்ரேஷன், அதாவது மன ஒருங்கிணைப்போட கூடிய கவனம் இருக்கு. இங்க நாம நினைவுல வச்சுக்க வேண்டிய தகவல் என்னன்னா, மன ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும் வெற்றிக்கான 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுதான். வெற்றி அடைய ஒரு குறிப்பிட்ட அளவுல சுய பிரதிபலித்தல் தேவைப்படும். அதாவது தன்னை பத்தி தானே ஆழமா சிந்திச்சு பார்க்கக்கூடிய செயல்முறையை செய்ய வேண்டியது இருக்கும். இதுக்காக உங்களை நீங்களே ஒரு நேர்மையான கண்ணோட்டத்துல பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யாத பழக்கங்களையும் நீங்க தள்ளி வைக்க வேண்டிய சார்பு நிலைகளையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க கெட்ட பழக்கங்களை சரி செய்யறதுக்கான ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா, அதை நல்ல பழக்கங்கள் மூலமா ரீப்ளேஸ் பண்றதுதான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலதான் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. முன்முயற்சிக்கான ஒரு புது ஹேபிட்டை உருவாக்கவும், தினசரி நேர்மறையான சிந்தனைகளை மனசுல புகுத்தவும், சுய சிந்தனை மூலமா சுய நம்பிக்கையை வளர்க்கவும் உங்களுக்கு அர்ப்பணிப்பும் மன ஒருங்கிணைப்பும் தேவைப்படும். நம்ம இங்க பார்த்த பல லெசன்ஸ் மாதிரியே நம்ம மேற்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் மூலமா ஏற்படக்கூடிய விளைவுகளை உங்களால பார்க்க முடியாது. அதோட முடிவையும் உங்களால பார்க்க முடியாது. பல வழிகள்ல ஒத்துழைப்பு மூலமா உங்களால ஒரு சிறப்பான மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு மாஸ்டர் மைண்டுக்கு ஒத்துழைப்பு தான் ரொம்ப அவசியமானதா இருக்க முடியும். இந்த அடிப்படை கருத்து பத்தி தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். which means அடுத்த லெசன்ல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா மாஸ்டர் மைண்ட் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பேசியிருக்கோம். ஆனா இப்போ நம்ம உங்களோட விழிப்பு நிலை மனதுக்கும் ஆழ் மனதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு பத்தி பேசணும். இது கோட்பாடு ரீதியா பேசுற விஷயம் மாதிரி இருக்கிறதால இதை தெளிவா புரிஞ்சுக்க நம்ம ஒரு எடுத்துக்காட்ட பார்ப்போம். உதாரணத்துக்கு, நீங்க நான் ஒரு சக்தி வாய்ந்த பொது பேச்சாளரா மாற போறேன், ஏன்னா இது உலகத்துக்கு ஒரு பயனுள்ள சேவையை செய்யவும் என்னோட தெளிவான நோக்கத்தை நிறைவேற்றவும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு வாசகத்தை தினமும் படிச்சு மனப்பாடம் செய்ய விரும்புறீங்கன்னு வச்சுப்போம். இந்த வாசகத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா இது உங்களோட ஆழ் மனசுல ஒரு மாதிரி ஆழமா பதியும். அது மட்டும் இல்லாம இது நடந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களையும் உங்களோட வாழ்க்கையையும் மாத்த ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது ஏன் நடக்குதுன்னு உங்களோட ஆழ் மனசு இந்த கருத்துக்களை வச்சு உங்களோட தினசரி செயல்பாடுகள் அப்புறம் முடிவுகள் மேல ஒரு இம்பாக்ட் செலுத்தும். ஒருவேளை நீங்க உங்களோட ஆழ் மனசுல உங்களால எப்பவும் ஒரு நல்ல பேச்சாளரா மாற முடியாதுன்னு நினைச்சா அதுதான் உங்க வாழ்க்கையோட யதார்த்தமா இருக்கும். ஆனா சுய சிந்தனை மூலமா இதை உங்களால மாத்த முடியும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய தேர்வுகள் மன உறுதியோட இருக்கக்கூடிய ஒரு பொது பேச்சாளரா நீங்க மாறுறதை நோக்கி உங்களை கூட்டிட்டு போகும்னு ஆத்தர் சொல்றாரு. இது உங்களோட விழிப்பு நிலை மனதுக்கும் ஆழ் மனதுக்கும் நடுவுல இருக்கிற ஒத்துழைப்போட சக்தியா இருக்கும். Stay tuned to know more. தோல்விகள் வெறுமனே தற்காலிகமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிற அடிப்படையில சிந்திங்க. அது மட்டும் இல்லாம சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கோங்க. நம்மள பலருக்கு தோல்வி பத்தின அச்சம் ஏழ்மை பத்தின அச்சத்தோட தொடர்புடையதா இருக்கு. நம்மளோட முயற்சிகள் தோல்வி அடைஞ்சா மத்த மக்கள் நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம பயப்படுறதோட சேர்த்து, நம்ம ஒருவேளை நம்ம கனவுகள் பின்னாடி போனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணமும் காலி ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறோம்னு ஆத்தர் சொல்றாரு. ஆனா நல்ல வேலையா இந்த மாதிரி நம்மள சோர்வடைய வைக்கக்கூடிய இந்த எதிரிய தோற்கடிக்க ஒரு எளிமையான வழி நம்ம கிட்ட இருக்கு. அது என்னன்னா, தோல்விகள் தற்காலிகமான ஒண்ணுதான் அப்படிங்கிற சிந்தனையை உருவாக்குறது தான் அந்த எளிமையான வழி. லட்சியத்தோட செயல்படக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தோல்விகள் வெறும் பின்னடைவுகள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவங்க பொதுவா தோல்விகளை மாறு வேஷத்துல வரக்கூடிய ஆசீர்வாதமா தான் பாக்குறாங்க. நம்ம தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கிட்டு நாம நம்மளோட தீர்மானத்தை உறுதிப்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, நம்ம அதிக புத்திசாலியாவும் பலசாலியாவும் மாறுறோம். அதனால தோல்விகளை அதுக்கான சரியான பெயரோட நம்ம அழைக்கணும். அதுக்கான சரியான பெயர் என்னன்னா தற்காலிக பின்னடைவு தான். இந்த மாதிரியான கண்ணோட்டத்துல நம்ம தோல்வியை பாக்குறப்ப இதை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்கவே இருக்காதுன்னு அடிச்சு சொல்றாரு ஆத்தர். இங்க நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய தகவல் என்னன்னா, நம்ம எந்த ஒரு தோல்வியையும் வெறும் ஒரு தற்காலிகமான நிகழ்வு மட்டும்தாங்கிற அடிப்படையில பார்க்கணும். அது மட்டும் இல்லாம சகிப்புத்தன்மை கொண்ட கண்ணோட்டத்தை ஏத்துக்கணும். நம்ம புத்தகத்துடைய ஆத்தர் அவரோட 40கள்ல 7 முறை அவர் போட்ட திட்டங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு. அது மூலமா அவருக்கு ஏற்பட்ட காயங்களை அவர் சரி செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இருந்துச்சு. அதை மாத்தி அமைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம திரும்பவும் முயற்சி செய்ய வேண்டிய தேவையும் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா, இந்த மாதிரி தோல்விகள் மூலமா தான் லா ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற இந்த புக்கை எழுதுறதுக்கான கோட்பாடுகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. பயமற்ற கருத்துக்கள் அப்புறம் தவறா வழிகாட்டக்கூடிய நம்பிக்கைகள்ல இருந்து விடுபடுறது வெற்றிகரமா மாற உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதனாலதான் நம்ம 14th லெசன்ல சகிப்புத்தன்மையை பத்தி பார்க்க போறோம். ஒரு வாட்டி ஒரு புகழ்பெற்ற மத போதகர் என்கிட்ட ஒரு குழந்தைய 12 வயசு வரைக்கும் கொடுங்க, 12 வயசுக்கு அப்புறம் நீங்க அந்த குழந்தைக்கு எந்த மதத்தை போதிச்சாலும் நான் அந்த குழந்தையோட மனசுக்குள்ள விதைச்சிருக்கிற என்னோட சொந்த மதத்தோட கருத்துக்களை உங்களால மாத்தி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரோட கருத்துல ஒரு உண்மை இருக்கு. நம்ம 10 பருவத்தை அடையிற சமயத்துல நம்ம எப்படிப்பட்ட அரசியல் சித்தாந்தத்தை ஆதரிக்க போறோம், எப்படிப்பட்ட விளையாட்டு அணியை தேர்ந்தெடுக்க போறோம் மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசுல நிலை பெறும்.
ஆனா சில நேரங்கள்ல இந்த சார்பு நிலைகள் சிறப்பானதா இருக்காது. அதனால சகிப்புத்தன்மை எல்லா மக்கள் கிட்டையும் திறந்த மனதோட செயல்படுறத மையமா வச்சிருக்கு. அந்த மக்களோட நம்பிக்கைகள் எதுவா இருந்தாலும் சகிப்புத்தன்மை இருந்தா உங்களால அவங்க கூட சேர்ந்து செயல்பட முடியும். சகிப்புத்தன்மை இல்லாத நிலைதான் போர்கள் உருவாக காரணமா இருக்கு. சமூகங்களை பிளவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம எதிரிகளை உருவாக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடினப்பட்டு தவிர்க்கணும். அதாவது கஷ்டப்பட்டு எப்படியாவது முட்டி போராடியாவது தவிர்த்திடணுங்கிறாரு. இத பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பேசுவோம். அதுல நம்ம பார்க்க போற விஷயம் கோல்டன் ரூல், அதாவது ஒரு தங்க விதி சம்பந்தப்பட்டதா இருக்கும். So stay tuned to know that. கோல்டன் ரூல், தங்க விதியை பின்பற்றுவது மூலம் வெற்றிக்கான சரியான வழியில தான் நீங்க பயணம் செய்றீங்கன்னு உறுதிப்படுத்தலாம். அநேகமா நீங்க இதை முன்னாடியே கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாரு ஆத்தர். மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்களை நடத்துங்க. இந்த கருத்து நீண்ட காலமா நம்ம உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது அர்த்தபூர்வமான கருத்து தானா? இது சரியான மற்றும் அர்த்தபூர்வமான கருத்து தான். அது மட்டும் இல்லாம தங்க விதியோட சாரமும் இதுதான் நம்ம புக்கோடைய ஆத்தர் கடைசியா நமக்கு சொல்லி தரக்கூடிய லெசனா இருக்கு. இங்க நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோல்டன் ரூலை ஃபாலோ பண்றதன் மூலமா நீங்க வெற்றிக்கான சரியான வழியில தான் பயணம் பண்றீங்க, அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உறுதிப்படுத்த முடியும். நம்ம முன்னாடி பார்த்த எபிசோட்ல வெற்றியை எப்படி வரையறை செஞ்சோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்த மக்களோட உரிமைகளை பாதிக்காம ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அடையிறதுக்கான சக்தியை உருவாக்கக்கூடிய செயல்பாடா அது இருந்துச்சு. ஆனா வரலாறு முழுக்க தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி மத்த மக்களை பாதிப்படைய செய்யறதுக்கு மட்டுமே வெற்றி அடைய விரும்பின மனிதர்கள் நிறைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப நாள் அதிகாரத்துல இருக்கிறது இல்ல. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதி நம்மள சுத்தி இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விதி என்னைக்குமே தோல்வி அடைஞ்சது இல்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி கருத்தை நீங்க என்னைக்குமே மறந்துடக் கூடாது. மத்தவங்களை பாதிப்படைய செய்யக்கூடிய நோக்கத்தோட தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதிகமான எதிர்மறை அப்புறம் ஒழுக்கக்கேடான ஆற்றலை அவங்கள நோக்கி இழுப்பாங்க. இது அவங்களுக்கு அழிவை மட்டும் தான் ஏற்படுத்தும். அதனால நம்ம புக்கோட ஆத்தர் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி அப்புறம் மாஸ்டர் மைண்டுக்கான கோட்பாடுகள் மட்டுமே நமக்கு போதுமானதா இருக்காதுன்னு சொல்றாரு. நம்மளோட சிந்தனைகள் நம்மள மாதிரியே ஒத்த கருத்துக்கள் கொண்ட மனிதர்களை நம்மள நோக்கி ஈர்க்கிறதால நாம தங்க விதிப்படி சிந்திக்கணும். வேற வார்த்தைகள்ல சொன்னா, மத்தவங்க உங்களை பார்த்து என்ன நினைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களை பார்க்கும்போது அதே எண்ணங்களை சிந்திச்சு பார்க்கணும். இந்த கோல்டன் ரூல், அதாவது தங்க விதி, உங்களோட தொழில் வாழ்க்கையில ஒரு சிறப்பான பாதுகாப்பு வேலி போல செயல்படும். இந்த எளிய விதியை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமா வெறுப்பு, பேராசை, பொறாமை, மத வெறி இல்லனா சுயநலம் மாதிரியான கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அழிவு சக்திகள் எதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள எட்டி கூட பார்க்காதுங்கிறாரு ஆத்தர். அது உங்களை நேர்மையான மனிதராகவும் தூய்மையான நோக்கங்கள் கொண்ட மனிதராகவும் வச்சிருக்கும். உங்களுக்கான நோக்கம் எதுவா இருக்கணும்னு உங்களுக்கு நினைவுபடுத்துறது மூலம் இது உங்களை வெற்றிக்கான சரியான பாதையில வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இது மத்த மக்களுக்கான மதிப்பையும் உருவாக்கும். பிளஸ் நீங்க வாழக்கூடிய உலகத்தை ஒரு சிறந்த இடமா மாத்தும். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இறுதியா ஒரு சின்ன சம்மரி. தி லா ஆஃப் சக்சஸ்ங்கிற புத்தகத்துல 15 லெசன்ஸ் அல்லது பாடங்கள் இருக்கு. அது ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வெற்றிகரமான ஒரு தொழில் வாழ்க்கைக்கான முதுகெலும்பா செயல்படுது. இந்த லெசன்ஸ் உங்களை ஒரு சிறந்த விற்பனை அதிகாரியா மாத்தும். அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய சர்வதேச நிறுவனத்தை தொடங்கக்கூடிய வழிகளை நோக்கி உங்களை போக வைக்கும். சுயநம்பிக்கை, மன ஒருங்கிணைப்பு அப்புறம் உத்வேகம் சம்பந்தப்பட்ட இந்த லெசன்ஸ் உங்களோட அச்சத்தை நீங்க கடந்து வரவும், நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில இருந்து செயல்படக்கூடிய நிலைக்கு போகவும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாடங்கள் உங்களை பாசிட்டிவா சிந்திக்க வைக்கும். அது மூலமா நீங்க உங்களை மாதிரியே நேர்மறையா சிந்திக்கக்கூடிய மனங்களை ஈர்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒருங்கிணைந்த செயல்படும் அமைப்பு மாதிரி நீங்க சிறப்பா செயல்பட்டு உங்களோட தெளிவான மற்றும் உறுதியான இலக்குகளை நோக்கி போவீங்க. ஆத்தர் தான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த பாடங்கள் மூலமா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. I hope you all like this book. இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபோடெய்னிங்கான ஆடியோ புக்ல உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's boy from RJ Diya.